பேனல் கட்டு சுடிதாரோட பாட்டம் போர்ஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக பெரிய பீஸில் ஒரு பக்கம் ஒரு சின்ன பீஸ், இன்னொரு பக்கம் இன்னொரு சின்ன பீஸ் வச்சு நம்ம 2 செட்டு ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்ட பக்கம் வச்சு தைக்க போகிறோம். அப்போ நமக்கு காலில் வந்து பிடிச்சி இழுக்காது. அதுக்காக தான். அதுக்கப்புறமா 2 பீஸையும் இந்த மாதிரி மடித்து வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படின்னா அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். அதுக்காக தான். இப்போ ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக தகையில்லை. 7.5 இன்ச் தான் இருக்குது. நமக்கு 10 இன்ச்சு தேவைப்படுது. அப்போ சைடில் ஜாயிண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு துணி தகையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இறக்கி வச்சு கூட இது பண்ணலாம். ஏன்னா நம்ம 3.5 இன்ச்சில் தான் நம்ம வந்து கீழே வளைச்சி வெட்டுவோம். அப்போ அவ்வளோ இடமும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்லீவ் வந்து கீழ் பக்கம் மேல் பக்கம் சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் லைன் போட்டு விட்டுட்டு மேல் பகுதி நம்ம வளைச்சி வெட்டுறதுக்காக நான் வெட்டுற மாதிரி நீங்கள் வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. சென்டர் பகுதி கரெக்டாக ஒரு லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் துண்டு துண்டாக தான் இருக்குது. அப்போ அந்த ஜாயிண்ட்டு தெரியக்கூடாது. அதே டைம் நீட்டாக இருக்கணும். அதுக்காக 2 இன்ச்சில் பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்து 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் கொடுத்து பார்டரும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படின்னா நமக்கு வந்து தனியாக தெரியாது. ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும். லைனிங்கோட நல்ல பக்கமும் மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் வச்சு நம்ம தச்சு எடுக்கணும். எதுக்காக இப்படி தச்சு எடுக்கிறேன்னா நம்ம லைனிங்கில் ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஜாயிண்ட் பிசரை நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. இந்த பார்த்தீங்களா தெரியலை. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். பாட்டம் பார்ட்டையும் சென்டர் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோன்னா நமக்கு பேனல் கட்டு சுடிதார் ஃபுல்லுமே முடிஞ்சிட்டு. டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.